சுட்டும் விழி சுடரே சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? தன் உசிரையே பணயம் வெச்சு மருத்துவமனையில உயிருக்கு போராடுற கேப்டன் வெற்றியை காப்பாத்த சுடர் பாப்பா செஞ்ச காரியத்தை பார்த்து மொத்த குடும்பமே கண் கலங்கிட்டாங்க. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே நம்ம சுடர் பாப்பா கேப்டன் நிலைமையை நினைச்சு வாசலில் நின்னு கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அங்க வர்றா மாமா சுடரை சமாதானப்படுத்துறாரு. கேப்டனுக்கு ஒன்னும் ஆகாது, அவர் சீக்கிரமா குணமடைஞ்சு வந்துடுவாருன்னு சொல்றாரு. ஆனா சுடர் பாப்பா அதை கேட்டு சமாதானம் ஆகாம தன் கையில வெச்சிருக்க சாமி கும்பிட்ட விபூதியை அந்த மாமா கிட்ட கொடுத்து, இதை என் கேப்டன் நெத்தியில வெச்சு விடுங்க, அவர் முழிச்சுக்குவாருன்னு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு சொல்றா. அதை வாங்குற அவருக்கும் கண்ணீர் வந்துடுது. சுடர் பாப்பா அங்க இருந்து கிளம்பும் போது தன்னோட கேப்டன் வெற்றி கூட வாழ்ந்த அந்த சந்தோஷமான தருணங்களை எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே நடந்து போறா. அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது, அவளை தோளில் தூக்கி வெச்சு கொஞ்சினது எல்லாமே அவ கண் முன்னாடி வந்து போகுது. அடுத்த காட்சியில ராத்திரி நேரத்துல சுடரோட அம்மா அவளை தூங்க வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா சுடர் பாப்பாவோட மனசு முழுக்க கேப்டன் மேலேயே தான் இருக்கு. அம்மா ஏன் நீங்க சோர்வாக இருக்கீங்க? கேப்டன் முழிச்சுட்டாரா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா அம்மா அவகிட்ட. உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ஒரு வழியா சுடர் தூங்க ஆரம்பிச்சாலும் அவளுக்குள்ள இருக்கிற பயம் அவளை நிம்மதியா தூங்க விடல. திடீர்னு நடு ராத்திரியில முழிச்சுக்கிற சுடர் நேரா வீட்டு வாசல்ல இருக்கிற சிவபெருமான் சிலை கிட்ட போய் நின்னு தன் பிஞ்சு கைகளை கூப்பி, என் கேப்டனை காப்பாத்துங்க சாமி, அவரு கண்ணு முழிக்கணும்னு மனமுருகி வேண்டுறா. இதை தூரத்துல இருந்து பார்க்கிற மாமா சுடரோட பாசத்தை பார்த்து கண்ணீர் விடுறாரு. இவ்வளவு சின்ன வயசுல கேப்டன் மேல இவ்வளவு உசிரையே வெச்சிருக்காளேன்னு அவர் மனசு துடிக்குது. மறுநாள் காலையில சுடர் பாப்பா பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட நண்பன் தருண் ஓடி வந்து, ஏன் சுடர் இவ்வளவு சோர்வாக இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு சுடர், கேப்டன் இன்னும் கண்ணு முழிக்கலையாம், மருத்துவர் சொல்லிட்டாங்கன்னு அழுதுகிட்டே சொல்றா. அப்போ அங்க ஒரு பெரியவர் பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி தோப்புக்கரணம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து சுடர், ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது, என் அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, அதான் 108 தோப்புக்கரணம் போடுறேன்னு அவர் சொல்றாரு. உடனே நம்ம சுடர் பாப்பாவுக்கு ஒரு யோசனை வருது. தன் கேப்டன் வெற்றி குணமடையணும்னு வேண்டிட்டு சாமிக்கு முன்னாடி 500 தோப்புக்கரணம் போடுறேன்னு முடிவெடுக்கிறா. தருண் எவ்வளவோ தடுத்தும் அவ கேட்கல. உடனே பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி நின்னு சுடர் பாப்பா தோப்புக்கரணம் போட ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு முறையும் அவளோட பிஞ்சு கால்கள் வலிக்கும் போதும் என் கேப்டன் முழிக்கணும்னு சொல்லியே தொடர்ந்து தோப்புக்கரணம் போடுறா. அவளோட அந்த தூய்மையான அன்பு அந்த கடவுளையே கண் திறக்க வெச்சுதுன்னு தான் சொல்லணும். இங்க சுடர் பாப்பா தோப்புக்கரணம் போட்டு முடிக்கவும் அங்க மருத்துவமனையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த கேப்டன் வெற்றியோட விரல்கள் லேசா அசைய ஆரம்பிக்குது. இதை பார்த்த செவிலியர் உடனே மருத்துவரை கூப்பிட ஓடுறாங்க. இந்த நல்ல செய்தியை தருண் உடனே புலி மாமாவுக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு சொல்றான். புலி மாமா சந்தோஷத்துல கண் கலங்குறாரு. உடனே தருண் ஓடிப்போய் சுடர் பாப்பா கிட்ட, கேப்டன் கண்ணு முழிச்சுட்டாராம்னு சொல்லவும் சுடர் பாப்பாவோட முகத்துல அப்படியொரு சந்தோஷம் வருது. உடனே 2 பேரும் மருத்துவமனைக்கு ஓடுறாங்க. அங்க போய் படுக்கையில் படுத்துருக்க கேப்டன் வெற்றியை பார்த்ததும் சுடர் பாப்பா ஓடிப்போய் அவர் கையை பிடிச்சுக்கிட்டு கதறி அழுறா. வெற்றி லேசா கண்ணை திறந்து சுடர் முகத்தை பார்த்து, ஏண்டா கண்ணு அழுறேன்னு ரொம்ப பாசமா கேக்குறாரு. உனக்காக நான் 500 தோப்புக்கரணம் போட்டேன் கேப்டன்னு சுடர் சொல்லவும் வெற்றி அப்படியே உடைஞ்சு போயிடுறாரு. எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படக்கூடாதுடா செல்லம், உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு ரொம்ப உணர்ச்சிகரமாக வாக்கு கொடுக்குறாரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. சுடர் பாப்பா அவரை பார்த்துட்டு அங்க இருந்து சந்தோஷமா கிளம்புன கொஞ்ச நேரத்துலயே வெற்றியோட உடம்புல திடீர்னு மாற்றம் ஏற்படுது. அவருக்கு மூச்சு விட ரொம்ப சிரமமாகுது. இதய துடிப்பு கருவியின் சத்தம் பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. மறுபடியும் அவர் உயிருக்கு போராடுற நிலைமைக்கு போயிடுறாரு. இதை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த மிகப்பெரிய திருப்பம். நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா, தப்பிச்சு போன
மாணிக்கத்தை பத்தி திவ்யாவும் இன்னொருத்தரும் ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வெற்றி மேல எந்த தப்பும் இல்லை, ஆனா அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, கர்ணா தப்பிச்சுட்டான் அப்படின்னு திவ்யா ரொம்ப கோபமா சொல்றாங்க. மருத்துவமனையில மறுபடியும் உயிருக்கு போராடுற வெற்றி பிழைப்பாரா இல்லையா? சுடர் பாப்பாவோட வேண்டுதல் பலிக்குமா? கர்ணாவோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய வருமா? இப்படி பல திருப்பங்களோட நாளைக்கு எபிசோட் ரொம்பவே பரபரப்பா இருக்க போகுது. தொடர்ந்து பொறுத்திருந்து